கடலூர் அரசு மருத்துவமனையில் சிறுவன் இயக்க ஆம்புலன்ஸால் 2 பெண்கள் காயமடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், விவரங்கள். நந்தா, கடலூர் அரசு மருத்துவமனையில் தற்போது மருத்துவமனையின் வெளியே நின்று கொண்டிருந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஒரு சிறுவன் இயக்கிய போது அது எதிர்பாரமாக விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் மருத்துவமனையில் வந்த 2 பெண்கள் மீது மோதி தற்போது விபத்துக்குள்ளாயிருக்கிறது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளியாக 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் வெளிநோயாளியாக பலர் படுகாயங்கள் மற்றும் சிகிச்சைக்காக வருவது வழக்கம். அதேபோல் நேற்று காலை வெளிநோயாளியாக ஆம்புலன்ஸ் மூலமாக முதியவர் ஒரு அழைத்து செல்லப்பட்டு வந்திருக்கிறார். தனியார் ஆம்புலன்ஸ் உடைய ஓட்டுநர் அவரை மருத்துவமனைக்கு உள்ளே சென்று உள்ளே கொண்டு சென்ற நிலையில் ஆம்புலன்ஸை அப்படியே நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். நிலையில் அங்கிருந்த சிறுவன் அந்த ஆம்புலன்ஸை இயக்கிய போது சிறுவன் தவறாக இயக்கியதால் எதிர்பாரமாக நோயாளியை அழைத்து சென்ற 2 பெண்கள் மீது அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில் 2 பெண்கள் தற்போது பலத்த படுகாயமடைந்த அதே அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோல் அஜாக்கிரதையாக சிறுவர்கள் வாகனங்களை இயக்குவதால் தொடர்ச்சியாக விபத்துகள் ஏற்படுகிறது. எனவே தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்களை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்பதும் தொடர்ச்சியாக கோரிக்கையாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்க வேண்டும் எனவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. நன்றி பிரேம், விரிவான விவரங்களுக்கு.